அறிந்து கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6:15 வாசிக்கும் போது அவர் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் ஏக சக்கராதிபதியுமாய் இருக்கிறாராம். அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர், அவருடைய ராஜ்யத்தின் சந்ததி, அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடாதங்க. அப்போ நமக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது. நமது இராணுவம் யார் தெரியுமா? தேவதூதர்கள். இதை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். இந்த அறிவெல்லாம் நமக்கு இல்லாததுனால தான் சாத்தான் நம்மளை பயமுறுத்துகிறான். நம்ம சோர்ந்து பயந்து அப்படியே ஒடுங்கி அப்படியே கலங்கி வாழ்கிறோம். நம்ம யாருன்னே நமக்கு தெரியல. நமக்கு தேவன் என்னென்ன நன்மை வச்சிருக்கிறார், அதிகாரம் கொடுத்து அதுவும் நமக்கு தெரியல. என்னென்ன பாதுகாப்பு கூட அதுவும் நமக்கு தெரியல. உலக மக்களை போல சிந்திக்கிறோம், உலக மக்களை போல நடக்கிறது தான் நம்முடைய பிரச்சனையே. நீங்கள் வசனத்தை வாசித்து உங்களுடைய மைண்டில் வித்தியாசமாக மாறுங்க. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். என்னுடைய தேவன் கத்தாதி கத்தா ஏக சக்கராதிபதி. எனக்கு ஒரு சேனை உண்டு, அது பரலோகத்தின் சேனை. சாத்தான் அவளை ஈஸியாக என்னை தொட்டுவிட முடியாது. அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய இராணுவம் தேவதூதர்கள். நிறைய தெய்வ மனிதர்கள் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் 2 தேவதூதர்களாவது இருப்பாங்களாம். அட்லீஸ்ட் 2 தேவதூதர்கள். ஒன்று பாருங்களேன், எபிரேயர் 1:14 எடுங்க. பைபிளை திருப்புங்க. எபிரேயர் 1:14 பாருங்கள். வசனத்தை கவனிங்க. உங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சின்ன குட்டி பிள்ளைகள் கூட தெரிந்து கொள்ளணும், வாலிபர்கள் தெரிந்து கொள்ளணும், வயசானவங்க தெரிந்து கொள்ளணும். நம்ம யாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ உலக மக்களை போல் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், நமக்கு ஒரு கல்றை கிடைச்சா போதும், நிம்மதியாக போய் சேர்ந்தா போதும், இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் நம்ம நம்மளை பற்றி நமக்கு சரியாக தெரியலை. எபிரேயர் 1:14 பாருங்கள். முந்தின வசனத்தில் தேவ தூதர்களை பற்றி சொல்லி கொண்டு வந்து ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். முந்தின வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். தேவதூதர் சொல்லிட்டு ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள். அதான் சொன்னேன், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் தேவதூதருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த பணிவிடையின் ஆவிகள், தேவதூதர்கள். பாருங்கள், மினிஸ்டரிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஊழியம் செய்கிற தேவதூதர்கள். 2 விதமான தூதர்கள் இருப்பார். ஒன்று பாதுகாப்பின் தூதன். இந்த பாதுகாப்பின் தூதன் தான் மிகாவேலர்கள் என்று. அவங்க கோடியாக இருப்பாங்க. மிகாவேலர்கள் கையில் பட்டயத்தோடு இறங்குவாங்க. மிகாவேல் என்கிற பிரதான தூதன் உண்டு. அவங்க நமக்காக ஒரு தேவதூதன், பாதுகாப்பின் தூதன். இன்னொரு தூதன் உண்டு, மெசஞ்சர். தேவனிடத்தில் செய்தியை கொண்டு போகிறவன், தேவனிடத்தில் இந்த செய்தியை கொண்டு வர கேப்ரியல் தூதன். மரியாளுக்கு தேவ செய்தியை கொண்டு வந்தான், யோசேப்புக்கு கொண்டு வந்தான், அங்கே தானியலுக்கு கொண்டு வந்தான் என்பதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி 2 விதமான தேவ தூதர்கள் உண்டு. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நீங்கள் நிதானித்தாலே உங்களுக்கு தெரியும். நான் பாருங்கள், கிட்டத்தட்ட என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ண அழைச்சிருந்தாங்க. போயிருந்தேன். அப்போ ஜனங்களாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். அப்போ ஆண்டவர் பாவத்தை குறைத்து கண்டித்து பிரசங்கம் பண்ணும்படி அன்றைக்கு ஆண்டவர் செய்தி கொடுத்திருந்தார். அதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். வைராக்கியமாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்கிறேன். அப்போ அந்த கூட்டத்தை பின்னால் பெஞ்சில் ஒரு ஊழியக்காரர் உட்கார்ந்துருந்திருக்கார். எனக்கு தெரியாது. அவர் முடிஞ்ச பிறகு என்னை சந்தித்தார். அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு, என்ன இந்த ஊழியக்காரர் இவ்வளோ பயங்கரமாக பாவத்தில் வெளிப்படையாக இப்படி பேசுகிறாரு, இவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்களே, அப்படிலாம் எதிர்ப்பாங்களே, இந்த மாதிரி ஜனங்களாச்சே, முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். அதுவும் இந்த மாதிரி பிரசங்கம்னா பிசாசு சும்மாவாக இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பின்னால் பார்க்கும்போது ஒரு தரிசனத்தை தேவன் காமிச்சாராம். என்னென்னா, இந்த பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்கு நான் பிரசங்கம் பண்ண என் மேலே கோபத்தோட அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருதான். இவன் இந்த மாதிரி பேசுகிறானே, தாக்கணும்னு. அப்போது பக்கத்து வரைக்கும் வந்துட்டால் தொட முடியலை. என்னன்னு கூர்ந்து கவனித்தா சுற்றிலும் தேவதூதர்கள் கை கோர்த்து பாதுகாப்பான்னு நின்றாங்களாம். எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு முடித்த பிறகு அவர் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், நான் பின்னால் உட்கார்ந்துருந்தேன், நான் இது மாதிரி நினச்சேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களை தாக்குவதற்கு இந்த ஆவிகள் எல்லாம் வந்தது. அப்போ உங்களை சுற்றிலும் தேவதூதல் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்காரனை பாதுகாக்க என் தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன், தொட முடியாது என்பதாய். இதான் உண்மை. இத்தனை வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. வெட்டு வேணாங்க, கொல்ல வேணாங்க, அடிப்பேன்னாங்க, அதை செய்வேனாங்க, இதை செய்வேனாங்க, கொலை பண்ண வந்தாங்க 3 முறை வட இந்தியாவில். பக்கத்து வரைக்கும் வந்தாங்களே தவிர தொட முடியலை. தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார், உங்களையும் பாதுகாப்பார்.
அதே மாதிரி நான் அவளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 40 வருஷத்துக்கு முன்னால் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு கிராமத்தில் தங்கி ஊழியம் செய்து கொண்டு நாங்கள் பைபிளும் படித்து கொண்டு இருந்தோம். அப்போ ஒரு பெரிய வீட்டு வாடகைக்கு எடுத்து அங்கே தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி இருந்தோம். அப்போ வந்து பெட்ஷீட்டு விரித்து தலையணை வச்சு அங்கங்கே படுத்துருப்போம். அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், சாயங்காலத்தில் ஊழியம் செய்வோம். அதை மாதிரி செய்கிறோம். ஒரு நாள் இரவு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது என் காலை யாரும் தட்டுறாங்க. என் காலை வந்து ஒரு ஆள் தட்டுறாங்க. அப்போது நல்லா தட்டுறாங்க. என்னை ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை எழுப்புறதுக்கு தட்டுவாங்க, அது மாதிரி தட்டுறாங்க. டக்குன்னு விழிப்பு வந்து விட்டார். விழித்து பார்க்குறேன், யாருமே இல்லை. பக்கத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லையே. ஆனால் என் காலை தட்டுறாங்க. பின்னாடி பிரம்மையாக இருக்குன்னு சொல்லி திரும்பி படுத்துட்டேன். மறுபடியும் காலை தட்டுறாங்க. அப்படியே நல்ல ஒரு ஆள் தட்டுவதை போல தெரியுது. டக்குன்னு நான் எழுந்துட்டேன். எந்த நடக்குது, யார் தட்டுறதுன்னு சுவிட்சை போட்டேன், லைட்டை போட்டேன். அப்போ லைட்டை போட்டுறேன். அப்போ சிலர் வந்து பார்த்தாங்க, என்னென்னு விழிச்சிருக்கிறீங்கன்னு பார்த்தாங்க. நானும் தெரியலன்னு அப்படியே பார்க்குறேன். நான் படுத்திருந்த அந்த சுவற்று ஓரமாக படுத்திருந்தேன். அந்த வீட்டினுடைய மேல் கூரை பகுதியிலேருந்து ஒரு பெரிய கருந்தேள் இறங்கி வந்து கொண்டிருந்தார். கருந்தேள் அது. இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தால் அது என் படுக்கைக்குள்ளே தான் வந்திருக்கும். அப்போது ராத்திரியில் தூங்கும்போதே இப்படி ஒரு ஆபத்து வருகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக தேவன் நியமித்திருக்கிற தேவதூதனுக்கு தெரிந்தார். அதனால் அந்த தேவதூதன் தட்டி எழுப்பி அந்த ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்ததை நான் உணர்ந்து கொண்டேன். இது மாதிரி பல அனுபவங்களை என்னால் சொல்ல முடியும். கண்ணுக்கெல்லாம் நம்ம தெரியாது, பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் விசுவாசித்தா அவங்க நம்ம கூட ஒரு தேவதூதன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். வசனம், அதை நீங்கள் விசுவாசிங்க. இந்த பணியை ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்கிறவர்கள், யார் யார் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறுறாங்களோ, யார் யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறோ அவங்களுக்கு இந்த தேவதூதர்கள் உதவி செய்வாங்க, பாதுகாப்பாக கூட இருப்பாங்க. இது புனிதற்பாட்டு காலத்தில் பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5:19-20 பாருங்கள். அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது ஒரு தேவதூதன் ராத்திரியில் வந்து கதவை திறந்துட்டான். தேவதூதன் இறங்கி வந்து கதவை திறந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்கன்னு கதவை திறந்து விட்டான் என்று பைபிளில் பார்க்கிறோம். இது அனுபவம், சத்தியம், பைபிள் எழுதப்பட்ட. இன்னொரு சம்பவம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 எடுங்க. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது எப்படி வெளியே வந்தார்? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தேவதூதன் வந்து அவனுடைய சங்கிலி கலண்டு விழுந்தது, கதவை திறந்து அவனை வெளியே கூட்டி கொண்டு வந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். இனி எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். தேவதூதர்கள் அதிகமாக வேலை செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. காலகாலமாக வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை உணர்வதில்லை. எனக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான், என் பக்கத்தில் எப்போவுமே எங்கே போனாலும் கூட வர, இந்த உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க கூட இதை யோசிப்பதில்லை. நீங்கள் அதை யோசிக்கணும் பாருங்கள். அப்போ அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 12:15 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12 பாருங்கள். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டார். வந்த உடனே அவர் வந்து நேராக அந்த வீட்டுக்கு வருகிறார். இங்கே தான் ஜனங்க கூடி ஜெபிப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த வீட்டு கதவை வந்து அவர் தட்டுகிறார். தட்டின ரோதை என்கிற பெண் வந்து பார்க்குறா. எல்லாம் வீட்டுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேதுரு விடுதலை பெற்று வரணும்னு சொல்லி. பாருங்க, பேதுரு 13-14 பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னை பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இப்போ அடுத்து என்ன நடக்கு பாருங்க. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். சரிங்களா? அப்போவே அவங்களுக்கு தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையானா நமக்கு ஒரு தூதனை தேவன் தருகிறார், அவருடைய தூதனாக இருக்கலாம் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ தேவ தூதர்களை தேவன் நமக்காக தருகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 8:26 பாருங்கள். பிலிப்பை வந்து தேவதூதன் சந்தித்து கைடன்ஸ் கொடுக்குறான். நீ போ, இங்கே போய் இந்த மாதிரி வனாந்தரத்துக்கு போ என்று கைடன்ஸ் கொடுப்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நமக்குன்னு ஒரு தேவதூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று நம்மை பாதுகாக்க, நமக்கு துணையாக நிற்க, நமக்கு வந்து அதாவது ஊழியம் செய்வதற்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நமக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன்.
சில சமயங்களில் நான் இந்த ஊழிய பாதையில் ஒரு 4-5 முறையாவது தேவ தூதர்கள் பரலோகத்திலேருந்து உனக்கு ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன், கர்த்தர் இந்த காரியத்தை உனக்கு சொல்ல என் அனுப்பினார் என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த தேவதூதர்கள் வந்து அந்த செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் உண்டு. இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, இது ரட்சிக்கப்பட்டு யார் யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருக்குமே தேவதூதர்கள் உண்டு. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணால் பார்க்க முடியாது, நீங்கள் விசுவாசித்து எனக்காக நீ தந்திருக்கிற தேவதூதர்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை உணர முடியும். தேவதூதருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். சிலர் பாருங்கள், நான் விபத்து, இந்த காரு நொறுங்கி போச்சு, இந்த காரில் போனவங்க எல்லோரும் செத்துருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு கீறல் கூட இல்லை. யார் காப்பாற்றினது? தேவதூதன். நான் பைக்கில் போனேன், ஆக்சிடெண்ட் ஆச்சு, இந்த ஆள் செத்தான்னு நினச்சாங்க, ஒரு அடிப்படாமல் நான் எழும்பி வந்துட்டேன். எப்படி? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவதூதன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு. தேவதூ யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவங்க காணிக்க கொடுக்குறவங்களுக்கெல்லாம் தேவதூதன் வந்துட மாட்டான். முதல்ல ரட்சிப்பு, அப்புறம் தான் இவங்க காணிக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் காணி கொடுத்தா கூட ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல அறிந்து கொள்ளுங்க. முதல்ல ரட்சிப்பு, முதல்ல அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும், அந்த நிச்சயம் இருக்கணும். அவங்களுக்கு தான் தேவதூதர்கள். இப்போ 91ஆம் சங்கீதம் எடுங்க. 91ஆம் சங்கீதம் 11-12 வசனம் பாருங்கள். ரொம்ப நம்ம வாசிக்கிறோம், ஆனால் ரொம்ப யோசிக்கிறதில்லை. நம்ம வாசிட்டு அப்படியே போயிடுறோம். அந்த வசனத்தை நல்லா யோசிங்க, தியானித்து பாருங்கள். 91ஆம் சங்கீதம் பாருங்கள், 11-12 வசனம் பாருங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சரிங்களா? நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஆண்டவரே நாங்கள் காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எங்கள் கூட நீங்கள் வாங்க, எங்களை பாதுகாத்தனை ஜெபித்த உடனே உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போன உடனே தேவன் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என் பிள்ளைங்க போகிறாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு ஆள் மினிஸ்டர் ஆகிட்டா அவருக்கு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கல. மினிஸ்டர் கவர்மெண்ட் பாதுகாப்பு கூட. ஏன்? அவங்க வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்க. போலீஸ் அவங்க புறப்பட்டாலே முன்னால் ஒரு வண்டி போகும், பின்னால் வண்டி போகும், பாதுகாப்பு. அவங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. அது 5 வருஷம் ஆட்சி மாறிட்டுனா அது போயிடும், அவ்வளோதான், அவங்க போயிடுவாங்க. இந்த தேர்தல், அதாவது இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து ஆட்சி மாற ஆரம்பித்த உடனே வீட்டை விட்டு போயிடுவாங்க, வெற்றி பெறவங்கள்ட்ட போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே மாறிடும் சூழ்நிலை, காரணம் அது மாறிடும், காட்சி மாறிடும். நமக்கு அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டால் நிரந்தரமாய் சாக மறைக்கும் தேவதூதருடைய பாதுகாப்பு உண்டு. அதை நீங்கள் முதல்ல விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க. அதுக்கு தான் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு புறப்படணும். சின்சியராக, கடமைக்கு ஜெபிக்கூட, சின்சியராக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா தேவன் பாதுகாப்பு அந்த வாகனத்தை சுற்றிலும் இருக்கும். நீங்கள் போகிற பைக்காக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தாலும், காராக இருந்தாலும் அதில் ஆண்டவருடைய பாதுகாப்பின் தூதர்கள் வருவாங்க. கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடக்கூடாது. அவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவன் கட்டளையிட்டு அனுப்புவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். தேவதூதனுக்கு கட்டளைலாம் நீங்கள் கொடுக்கப்படாது. பாருங்க, கர்த்தர் கட்டளையிடுவார் தேவதூதர்களுக்கு. இப்போது என் பிள்ளை, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது கர்த்தரிடத்தில். கர்த்தர் கட்டளையிட்டு அனுப்புவார். நீங்கள் போங்க, என் பிள்ளைங்க ட்ராவல் பண்ணுறாங்க, இதை விசுவாசிங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதை விசுவாசிங்க. அந்த தூதர்கள் உங்களை சூழ இருக்கிறதை உணர முடியும். மத்தேயு 18:10 வாசிங்க. மத்தேயு 18 வசனம் பாருங்கள். சின்ன பிள்ளைகளை குறித்து இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறுவர்கள், சின்ன பிள்ளைகளை யார் அற்பமாக நினைக்காதவங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைய தேவதூதர்கள் அவருக்கு நியமிக்கப்படுறாங்க. இந்த குழந்தையை பாதுகாக்க தேவதூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நீங்கள் யார் யார் குழந்தைகளை இயேசுக்குன்னு ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொந்தம், என் குழந்தையை நீர் கொடுத்தது உமக்கு சொந்தம், உமக்காக வளர்ப்பேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தையை பாதுகாக்க தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். எப்பொழுதும் அந்த குழந்தைக்கு அருகில் ஒரு தேவதூதன் இருப்பான். அவன் கவனித்து கொண்டே இருப்பான். ஆனால் தான் நிறைய குழந்தைகள் நிறைய ஆபத்திலிருந்து அவங்க காப்பாற்றப்படுவது. சில குழந்தைகள் காப்பாற்றப்படாமல் போவதற்கு காரணம் பெற்றோர் தான். உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய ஜெப குறைவாக இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிங்கன்னா அந்த தூதர்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது, தேவதூதர்கள், சிறு பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவனை தரிசிப்பாங்களாம். அப்போ அடிக்கடி போவாங்க. அப்போ அந்த குழந்தைகளை அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, நீ
வைங்க. சின்ன பிள்ளை இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி அனுப்புனா தேவதூதன் கூடவே போவான். வெளியே போகும்போது ஜெபிச்சுட்டு போனால் அந்த குழந்தைய தேவதூதன் பாதுகாத்துக்கு தூதன் போய்கிட்டே இருப்பான். அதான் வசனம். அந்த குழந்தைக்குரிய தூதன் அவன் பாதுகாப்பான். நம்ம ஜெபத்திலையும் அந்த பிள்ளைகளை விசுவாசத்தில் கரெக்டாக நடத்தினா ஆண்டவருடைய அந்த தூதருடைய பாதுகாப்பு இருப்பதை பிள்ளைகள் உணருவாங்க. அதை செய்ய வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அதே சமயத்தில் நீங்கள் பிள்ளைகளை நாயை பெயனை திட்டுனீங்கன்னு வைங்களேன், பரலோகத்தில் போயிடும் கம்ப்ளைண்ட். தேவதூதன் போய் சொல்லுவான், நீங்கள் அந்த குழந்தைக்கு என்னை பாதுகாப்பாக அனுப்புனீங்க, அந்த தாய் இப்படி திட்டுது அந்த குழந்தைய, இந்த தகப்பனார் இப்படி திட்டுறாங்க, அந்த பிள்ளையை கோவப்படுத்துகிறாங்க, அந்த பிள்ளைய உடனே அப்போ பிள்ளையை உங்களுக்கு வளர்க்க தெரியலன்னு தேவன் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். அறிந்து கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகள் காரியத்தை சாதாரணமாக நினைக்க, அந்த பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் இரவும் பகலும் உடைய குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பரலோகத்தில் தேவ சமூகத்தில் தினமும் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த குழந்தையை பாதுகாத்துருக்கிறோம், இந்த தீங்கு வந்தது பாதுகாத்து கொண்டோம், இந்த மாதிரி காரியம். அப்போ குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்து சேதமாகுதுன்னா காரணம் நாம தான் இருக்க முடியுமே தவிர தேவன் அல்ல. நம்ம எங்கே தப்புன்னு யோசிக்கணும். அதனால் குழந்தைகளுக்கு கூட தேவதூதல் இருக்கிறாங்க. யார் யார் குழந்தைகளை ஒப்பு கொடுப்பீங்களோ, ஆண்டவரே இது உம குழந்தை, உமக்காக வளர்ப்பண்ணி ஒப்பு கொடுத்தால். அதனால தான் பிரசங்கி 5:6 வாசிக்கும்போது, நீ தூதனுக்கு முன்பாக உன் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவதை நான் பார்க்குறாரு. சும்மா நீங்கள் கண்டதையும் பேசக்கூடாது. தேவதூதன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பொருத்தனை பண்ணுறன்னு எதையும் பேசுகிறாரு, எதையும் கண்டதையும் பேசுகிறாரு. நீங்கள் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு, நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவதூதன் அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கர்த்தருடைய கட்டில் அவனை கண்காணிக்கணும், பாதுகாக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும். அதுதான் தேவதூதன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ உங்களை பற்றி ரிப்போர்ட்டும் பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பிரசங்கி 5:6 பாருங்கள். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். உன் தேவதூதன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பேசுகிறதெல்லாம், நீங்கள் அடுத்த ஊழியக்காரனை பற்றி பேசுகிறது, அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறது, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவதூதன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பரலோகத்தில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கூட நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. கவனம். நீங்கள் யாருமே இல்லைன்னு நினைப்பீங்க, தேவதூதன் அங்கே இருக்கிறான். அந்த ரூமில் உங்கள் இடத்துல உங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தேவதூதன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யார் யார் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். ஒரு சமயம் மிஷினரிகள், வட இந்தியாவில் மிஷினரிகள் இருக்காங்கல்ல, 2 சகோதரிமார் வாலிப பெண் பிள்ளைங்க மிஷினரியாக போனவங்க ஒரு கிராமத்துக்கு போனோம். அப்போ அவங்க கடந்து போகும்போது ஒரு ஆறு குறுக்கிட்டார். அந்த ஆற்றுல திடீர்னு தண்ணி அதிகமாகிவிட்டு, இடுப்பு அளவுக்கு தண்ணி. எப்படி இதில் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிட்டால் எப்படி போய் சேர்றது, நம்ம எப்படி இந்த ஆற்றை கிடக்கிற பாலம் இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டி வந்தது. அப்போ வண்டி மேலே இருந்துட்டால் தண்ணி கடந்து போயிடலாம். அந்த மாடு வண்டியை கொண்டு வந்த மனிதர் சொன்னார், எங்கே அந்த கரைக்காக போனோம்? ஆமான்னு சொன்னோன்னே என் வண்டியில் ஏறிக்கொள்ளுங்க, நான் விட்டுறேன்னா வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த சக்கரம் இருக்க வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. திடீர்னு அவங்க ஆற்று நடுப்பக்கத்தில் போகிற நேரம் கொஞ்சம் தண்ணி அதிகமாகி விட்டது, நீர்மட்டம் உயர ஆரம்பித்து விட்டது. அதனால் அந்த வண்டி மிதக்க ஆரம்பித்து அந்த மாடுகள் திசை தப்பி அப்படியே அரிச்சுக்கிட்ட போது அவ்வளோதான், கவுந்துட்டா அவ்வளோதான், உயிர் சேர வந்துடும். இவங்க பயந்துக்கிட்ட இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்ட போது கவழுகிற சூழ்நிலை, உயிர் போகிற ஆபத்து. திடீரென்று 2 வாலிபர்கள் வந்தாங்க, அப்படியே நீச்சல் அடித்து வந்தாங்க. இந்த பக்கம் ஒரு வாலிபன், அந்த பக்கம் ஒரு வாலிபன் வண்டியை பிடிச்சு நகட்டி கொண்டே நீச்சல் அடித்து கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்க. நல்ல திடகாத்திரமுள்ள வாலிபர்கள். வண்டி அந்த ஆற்றுல வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகாமல் கொண்டு வந்து கரையில் விட்டுட்டாங்க. அங்கே வண்டியிலேருந்து இறங்கினோன்னு, அப்பா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டான்னு சொல்லி அந்த 2 வாலிபர்களுக்கு நன்றி சொல்ல திரும்பி பார்த்தா அங்கே யாரையும் காணோம். அந்த வண்டிக்காரன்ட்ட கேட்டு, ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க, காணோம். எப்படி போனாங்க?
அப்போ தான் அவங்களுக்கு தெரிந்தது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்தார் என்று. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால தேவதூதருடைய பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு தருகிறார். அதனால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எடுத்துட்டிங்களா? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்போ அந்நியர் போல் அவங்க வீட்டுக்கு தேவதூதர்கள் கூட வருவாங்க. அதனால் அந்நியர் யாரும் பிச்சைக்காரன் போய் அப்படின்னு விரட்டாருங்க. உபசரிங்க. யார் வந்தாலும் அன்பு காட்டுங்க. அவங்களுக்கு தண்ணி கேட்டால் தண்ணி வேணுங்கள்லாம் தர முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அடுத்து விடு பாருன்னு சொல்லாதுங்க. பசியாக இருக்கிறேன்னா அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, தாகத்தோடு இருக்கிறன்னா தண்ணி கொடுங்க. யார் வந்தாலும் கஷ்டப்படுறவன்னா உபசரிங்க. ஏன்னா சில சமயம் நீங்கள் எந்த மாதிரி அன்பில் இருக்கிறீங்கன்னு பார்ப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை கூட அப்படி அந்நியர் போல் அனுப்புவாராம். அதனால தான் பாருங்கள், நீங்கள் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு தேவதூதனாக பாருங்கள். ஒருத்தர் வந்து பிச்சைக்கிற ஐயா பசிக்கிறதையான்னு ஒரு வயசானவங்க ஒரு விதவை சொன்னால் அவனை ஒரு தேவதூதனாக பாருங்கள். ஆண்டவர் என்னகிட்ட அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி பசி ஆற்றுங்க. அவங்களுக்கு அவங்க அந்த தாகத்தை தீர்த்து வைங்க. அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. உலக மக்களைப் போல் நடந்து கொள்ளாதங்க. நம்ம வித்தியாசமானவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. சரியா? கடைசியாக வேகமாக ஒரு காரியம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வந்து பரலோகத்தின் பிரஜைகளாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குல்ல. எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் அந்த நாட்டுக்குன்னு சில சட்டத்திட்டம். அதே மாதிரி நான் சொன்னேன், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்றால் நமக்கு ஒரு சட்டத்திட்டம் இதுதான். தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு நாட்டில் நீங்கள் வசித்து அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் நமக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருந்தால் தேவனுடைய குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் வேத வசனத்திலிருந்து கட்டாயம் நம்ம அறிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்தாரை போல நடக்கக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்க, இது தப்பா அது தப்பா, இது ஏன் செய்யக்கூடாது அது ஏன் செய்யக்கூடாது. அவங்க உலக மக்கள், நம்ம பரலோகத்திற்கு உரியவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தேவன் வர நம்ம காத்திருக்கிறோம். அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் பரலோக சிந்தையாக நமக்கு இருக்கணும். பரலோகத்தின் தேவன் சிந்தையாக இருக்கணும். பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தணும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாததை போல இவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17:16 ஆண்டவர் சொல்லுகிறார், உலக மக்களைப் போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், எல்லாரும் இப்படி நடக்கிறான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்கள போல நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் வித்தியாசமானவர்கள். உங்களுடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், உங்கள் தேவன் நீதி உள்ளவர், உங்கள் தேவன் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். அந்த சிந்தை தான் உங்களுக்குள்ள இருக்கணும். உலக மக்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது, உலக மக்களைப் போல உடுத்தக்கூடாது, உலக மக்களைப் போல வாழக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்கள் என்ற உணர்வு இருக்கணும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதி என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ எப்பவுமே நம்ம உள்ளத்தில் அந்த சிந்தை இருக்கணும். உலகமாக எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். உலகத்தில் தான் இருக்கிறோம், நம்ம எல்லார்கிட்ட அன்பாக இருக்கணும், எல்லாத்துக்கிட்ட நம்ம பாசமாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணும். we are different people. நாங்கள் இயேசுவின் சந்ததி, அவர் தான் எங்களுடைய தகப்பன். we are Jesus generation. நாங்கள் இயேசுவனுடைய சந்ததி. எங்களுடைய தகப்பன் இயேசு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி. அவரை போல தான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். இந்த சிந்தை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 10 வீடு வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இயேசு வருக போகிறா சீக்கிரம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். உடனே ஆண்டவரே இவ்வளோ வீடு வாங்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாமா, நான் இதை விட பிரம்மாண்டமான வீடு கட்டி வச்சுருக்கப்பா, அங்கே வான்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் பரலோகத்திற்குரியவர்களாய் வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நம்ம வித்தியாசமானவர்கள்.
எங்களுடைய குடும்ப வித்தியாசம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஏன் அவங்கள போல இருக்கக்கூடாது, அது தப்பா இது தப்பா, அவங்க அப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்டு அப்படி இருக்காங்கன்னா நீங்கள் விலைக்கு சொல்லணும். உட்கார வச்சு வசனத்தை வச்சு காமிச்சு, நம்ம நம்முடைய பெயர் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, பரலோகத்தில் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிட்டு போக இயேசு வரப்போகிறார், அங்கே தான் நித்தியமாக வாழ போகிறோம். இங்கே 70-80 வருஷம் தான் நம்ம வாழ போகிறோம். இங்கே நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நம்ம அதனால் அந்த பரலோக பிள்ளைகளாக இருக்கிறனால அந்த சிந்தையோடு வாழணும். எல்லாம் தகுதியாகிராது, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க அதிகாரம் உண்டான எல்லாம் தகுதியாக இருக்காது. இதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க, இப்படியே சொல்லி நம்ம தட்டி கழிச்சுக்கிட்டே போகிறோம். அது தப்பு. நீங்கள் உட்கார வச்சு பேசணும்ல, உட்கார வச்சு சொல்லணும்ல. இல்லை நம்ம யார், தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன தேவதூதர்களை கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ வீடியோ கேமை விளையாடிக்கிட்டே இருந்தால் பக்கத்தில் தேவதூதன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பரலோகத்தில் போய் சொல்லுவான், இவனுக்கு பாதுகாப்பாக என்ன அனுப்புனீங்க, அவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீடியோ கேமை விளையாடிக்கிட்டு இருக்கான்னு தேவதூதன் போய் சொல்லுவான்ல. சொல்லிக் கொடுங்க, வசனத்தை வச்சு சொல்லிக் கொடுங்க. உனக்குரிய தேவதூதன் தேவ சமூகத்துக்கு போகிறான், உன்னை பாதுகாக்க தூதர்களை தேவன் வச்சிருக்கிறாரு. நீ ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற தேவதூதனுக்காய் ஸ்தோத்திரம், தேவதூதனுடைய பாதுகாப்பாக ஸ்தோத்திரம்னு சொல்ல வைங்க. முதல்ல நீங்கள் சொல்ல பழகுங்க, ஆண்டவரே எங்கள் கூட வருகிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கூடவே இருப்பாங்க. அதான் வசனம், எப்பொழுதும் கூட இருப்பாங்க. ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார்ல. ஒரு ஆபத்து வருதுன்னா சூழ பாளையம் இறங்க வச்சிருவார். சாத்தான் தொட முடியாது, பக்கத்து வரைக்கும் வருவா, அவங்கள டச் பண்ண முடியாது. ஆண்டவர் விடமாட்டார். நிறைய பிரச்சனை பாருங்கள், அப்படியே அழிச்சிடுற மாதிரி வருவான், உங்களை தொட முடியாது. ஏன்னா தேவதூதர் சுற்றிலும் பாளையம் இறங்கி இருப்பாங்க, டச் பண்ண விட மாட்டார். பயப்படாதங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். பரலோகத்தின் தேவன் உங்களுடைய ராஜாதி ராஜா, உங்களுடைய தகப்பன். நீங்கள் அந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய தகப்பன். எல்லாம் நமக்கு அவர் தான் ஸ்தானாபதி. அவரை மிஞ்சி ஒருத்தர் தொற்ற முடியுமா அவங்கள? நீங்கள் அதை விசுவாசிங்க. இதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க 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 உங்களுக்கு தைரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பலன் உண்டாக. சாத்தான் உங்களை கண்டு பயப்படுவான். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும். இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கற்பனையாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ஜீவபுஸ்தகத்தில் பேர் என்ன, ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவதூதன் பாதுகாப்பு அப்படின்னு பைபிளில் தெளிவாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டங்க பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு காணி கொடுக்குறேன், நான் மிஷினரி அனுப்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் கூட மிஷினரி அனுப்ப முடியும். மிஷினரி அனுப்புறதுனால பல்லுத்து போக முடியாது. உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும் முதல்ல, அப்புறம் மிஷினரி அனுப்புங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் மிஷினரி அனுப்புகிறீங்க, காணிக்கு கொடுக்குறதுனால இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு பலன் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டா டெய்லி உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, வசனத்தை தியானிக்காமல் இருக்க முடியாது, நீங்கள் பரிசுத்தத்தின் வாஞ்சை இல்லாமல் இருக்க முடியாது. உங்களுடைய லைஃப் வித்தியாசமாக மாறிடும். அதான் வித்தியாசம். அப்போ இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கதா, நான் பரலோகவாசியாக இருக்கிறேன்னா. யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா பரிதாபத்துக்கு. அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வாங்கி என்ன பிரயோஜனம், பரலோகத்துக்கு போகலன்னா? கிரீன் கார்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அமெரிக்காவில் வேணால் எதாவது பண்ணலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. அது இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற அனுபவம் இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்கு வேணும், நான் பரலோக பாக்கியத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே, எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதா